திருச்சிற்றம்பலம். 31வது நாயனார் மூர்க்கர் நாயனார் புராணம். நாட்டமிகு மூர்க்கர்தம் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் கூறுகிறார். தொண்டை நாட்டிலே பாலாற்றின் வடகரையில் அமைந்ததுதான் திருவேற்காடு என்னும் ஊர். தற்போது சென்னைக்கு அருகே உள்ள திருவேற்காடு. அந்த ஊரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர்தான் மூர்க்கர் நாயனார் ஆவார். திருநீற்றின் சிறப்பை இளம் வயதிலேயே அறிந்தவர். அவர் சிறு வயதாக இருக்கும் போதே சிவன் அடியார்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தொண்டு செய்து வந்தார். அவர் அடியார்களுக்கு அமுது படைப்பதையே சிறந்த தொண்டாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இளமையிலேயே மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர். தன்னுடைய இந்த சிவத்தொண்டில், அதாவது அடியார்களுக்கு அமுது படைக்கும் தொண்டில் தன் பொருள்களை எல்லாம் இழந்து விட்டார். ஆனால் சிவன் அடியார்களுக்கு எப்படியேனும் உணவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக இவருக்கோ வேறு எந்த வேலையும் தெரியாது. எப்படியேனும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆகவே தாம் இளமையில் கற்று தேர்ந்த சூதாட்டத்தையே வருவாய்க்கு வழியாக கொண்டு வாழ்ந்து வந்தார். பல ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி இறுதியாக கும்பகோணம் சென்றார். கும்பகோணத்தில் சூதாடுவதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார். தினமும் சூதாடி அதில் வரக்கூடிய பொருட்களை வைத்து அடியார்களுக்கு அமுது படைக்கும் சிவப்பணியை தவறாது செய்து வந்தார். இவர் எப்பொழுதுமே சூதாடும் போது முதல் ஆட்டத்தில் தாம் தோற்று வென்றவர் தம் பொருட்களை பெறுமாறு செய்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவார். அதன் பிறகு வரும் ஆட்டங்களில் தன்னுடைய கைவிசையை காட்டி, சூதாட்டத்தில் மேன்மை படைத்தவர் அல்லவா, தன்னுடைய கைவிசையை காட்டி அனைத்து பொருள்களையும் கவர்ந்து விடுவார். சூதாட்டத்தின் போது தகராறு ஏற்பட்டால் எதிரிகளை கத்தியால் குத்துவார். எதிரிகளை கத்தி கொண்டு தாக்குவதால் அவருக்கு மூர்க்கர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வாறு சூதாடி சூதாட்டத்தில் வென்ற பொருள்கள் அனைத்தையும் அடியார்களுக்கு அமுதாக்கி இறை தொண்டு செய்து வந்தார். அடியார்களுக்கு எவ்வாறாயினும் உணவு ஊட்ட வேண்டும் என்ற குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. இதில் சற்றும் ஐயமில்லை. ஆனால் அதற்குரிய பொருள்களை சேகரிக்க சூதாட்டத்தை கை கொள்ள வேண்டுமா என்ற வினாவிற்கு விடை கூறுவது அவ்வளவு எளிதன்று. மேலோட்டமாக பார்க்கும்போது இது தவறே என்றே கொள்ள வேண்டும். எத்துணை சிறந்த பயனை பெறுவதாயினும் அதனை அடைய மேற்கொள்ளும் வழியும் தூய்மையாக இருத்தல் வேண்டும் என்று நம் முன்னோரும் அறநூல்களும் கூறுகின்றன. இந்த விதி பொதுவானது என்பதிலும் அனைவருக்கும் ஏற்புடையது என்பதிலும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலும் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் அடியார்கள் தொண்டர்கள் என்பவர்கள் இந்த பொது விதியில் அடங்குபவர்கள் அல்லர். பொது விதியை மேற்கொண்டு சமுதாய மரபுகளை மீறாமல் வாழ்கிறவர்கள் நம் போன்ற சாதாரண மனிதர்களாக இருக்க முடியுமே தவிர சேர்க்கரும் செயல் செய்கின்ற அடியார்களாக நாயன்மார்களாக இருக்க முடியாது. திருமங்கையாழ்வார் களவு செய்தார் என்பதாலோ மூர்க்கர் சூதாடினார் என்பதாலோ நாமும் இதை மேற்கொள்ளலாம் என்பது
தவறு. இவற்றை செய்த இருவரும் அகங்காரம் மமகாரம் என்ற இரண்டையும் அறவே ஒழித்தவர்கள். ஆனால் இச்செயலில் அடுத்தபடியாக வீடு பேற்றை அடைந்தனர். செய்யப்படுகின்ற செயலை காட்டிலும் செய்கின்றவனுடைய மனம், எண்ணம் என்பவைதான் முக்கியமானவை என்பதை அறிதல் வேண்டும். இதனால் கல்லறிந்த சாக்கியர், சூதாடும் மூர்க்கர், செருப்பு காலை இறைவன் மேல் வைத்த கண்ணப்பர் இவர்களுடைய செயல்கள் நம் போன்றவர்கள் செய்கின்ற செயல்களாக கருதப்படாமல் நம்மிலும் வேறுபட்ட புறநடையாளர் செயல்களாக கருத வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மூர்க்கர் நாயனாரின் வரலாறு அறிந்து அவரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று